ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ரெகுலேஷன் 2025 சிஜிபி எப்படி கால்குலேட் பண்ணுறது? குரோமில் போய் ரெகுலேஷன் 25 சிஜிபின்னு போட்டிங்கன்னா அதில் ஃபஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த பிரான்ச்சோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எல்லாத்துலேயும் பாஸ்னால் பாஸ் கொடுத்து கிரேடை மென்ஷன் பண்ணணும். எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆனால் மட்டும்தான் ஜிபியை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். எல்லா சப்ஜெக்டோடையும் பாஸ் கொடுத்துட்டு உங்கள் கிரேடை மென்ஷன் பண்ணி லாஸ்ட்டில் கால்குலேட் கொடுத்தீங்கன்னா நமக்கு ஜிபியோட விலை கிடச்சிரும். ஜிபிஏனா கிரேடு பாயிண்ட் ஆவரேஜ். ஜிபிஏ அண்ட் சிஜிபிஏ ரெண்டுமே வேறு. அதாவது ஒரு செமஸ்டரை வச்சு கால்குலேட் பண்ணுறது ஜிபிஏ, மொத்த செமஸ்டரையும் கால்குலேட் பண்ணுறது சிஜிபிஏ. உங்களுக்கு அக்யூரேட் சிஜிபிஏ வேணும்னா கண்டிப்பாக கிரெடிட் வேல்யூயை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ரெகுலேஷன் 25ல் எல்லா பிரான்ச்சோட கிரெடிட் வேல்யூ செம் 1, செம் 2, செம் 3 அண்ட் டோட்டல் கிரெடிட் வேல்யூ ஆல்சோ கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அக்யூரேட் சிஜிபிஏ கால்குலேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். கிரெடிட் பாயிண்ட் வந்து நம்ம டோட்டல் கிரெடிட் பாயிண்ட்டை போட்டணும். ஜிபிஏ வந்து நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கிரெடிட் பாயிண்ட்ஸ் டோட்டல் வச்சுக்கணும். இந்த மாதிரி எத்தனை செம் இருக்கோ அதை அப்புறம் கால்குலேட் பண்ணி வச்சுட்டு டோட்டல் கிரெடிட் பாயிண்ட்ஸும் டிவைடட் பை கிரெடிட் பாயிண்ட்டோட வேல்யூவும் கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு சிஜிபிஏ கிடச்சிரும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.